Welcome to Asmas Tamil Kitchen. Dindigul thalappakatti biryani அப்படினாலே அது சீரக சம்பா அரிசியில் செய்கிறது தான் பழக்கம். இந்த வீடியோவில் நம்ம basmathi அரிசியில் dindigul ஸ்டைல் பிரியாணி செய்ய போகிறோம். வீடியோவில் நான் கொடுத்த அளவில் கரெக்டாக ஃபாலோ பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ். டேஸ்ட் அட்டகாசமாக வரும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். முதல்ல ஒரு குக்கரில் 1 கிலோ மட்டனை சேர்த்து 1 டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கலாம். அரை கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம். மூடி போட்டு 5 விசில் வரைக்கும் விட்டு எடுத்து வச்சிடுவாங்க. அடுத்து மசாலா பொருட்களை பார்க்கலாம். முந்திரி பருப்பு ஒரு 10, சீரகம் 1 டேபிள் ஸ்பூன், சோம்பு 1 டேபிள் ஸ்பூன், முழு மல்லி 2 டேபிள் ஸ்பூன், கல்பாசி 2, ஏலக்காய் 5, மிளகு 1 டேபிள் ஸ்பூன், பிரியாணி இலை 2, அன்னாசி பூ 2, பட்டை 2, கிராம்பு 5, ஜாதிக்காய் 1. இது எல்லாத்தையும் ஒரு மிக்சர் ஜாரில் போட்டு பவுடராக அரைச்சி எடுத்துக்கலாங்க. அடுத்து தனியாக பூண்டு பல் ஒரு 8, இஞ்சி 2 பூண்டு, பச்சை மிளகா 3, சின்ன வெங்காயம் 15 போட்டு மிக்ஸி ஜாரில் போட்டு தனியாக இதையும் புளிதாக அரைச்சி எடுத்துக்கலாம். அடுத்து ஒரு பெரிய பாத்திரத்தில் கடலெண்ணெய் 3 டேபிள் ஸ்பூன், நெய் 2 டேபிள் ஸ்பூன், தேங்காய் 2 டேபிள் ஸ்பூன் சேர்த்துக்கலாம். எண்ணெய் சூடானதும் அரைச்சி வச்ச இஞ்சி பூண்டு வெங்காய பேஸ்ட்டை சேர்த்து வதக்கி விடலாம். இஞ்சி பூண்டு பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா வதக்கி விட்டுக்கணும். அடுத்து இஞ்சி பூண்டு பச்சை வாசனை போனதும் அரைச்சி வச்ச மசாலா தூளை 5 டேபிள் ஸ்பூன் சேர்த்துக்கலாம். மசாலா ஆட் பண்ணுறப்ப அடுப்பை லோ ஃப்ளேமில் வச்சுக்கலாம். ஏன்னா மசாலா கறிவிடக்கூடாது. அடுத்து ஒரு கைப்பிடி அளவு மல்லித்தலை புதினா சேர்த்துக்கலாம். கூடவே 200 கிராம் தயிர் சேர்த்துக்கலாம். ஒரு முழு எலுமிச்சம்பழத்தோட சாறையும் சேர்த்து எல்லாத்தையும் நல்லா வதக்கி விட்டுக்கலாம். அடுத்து அரை டேபிள் ஸ்பூன் மஞ்சள்தூள், 2 டேபிள் ஸ்பூன் மிளகாத்தூள் சேர்த்துக்கலாம். அடுத்ததாக குக்கரில் வேக வச்ச மட்டனை சேர்த்து நல்லா கிளறி விட்டுக்கலாம். இப்போ மட்டன் வேக வச்ச தண்ணியை அரிசி அளந்த டம்ளரில் அளந்து மட்டன் கூட சேர்த்துக்கலாம். கூடவே 4 டேபிள் ஸ்பூன் உப்பு சேர்த்து கிளறி விட்டு 5 நிமிஷம் வேக விட்டுடலாம்.
எண்ணெய் பிரிஞ்சு வந்ததும் அரை மணி நேரம் ஊற வச்ச பாஸ்மதி அரிசி 1 கிலோ, அதாவது 3 டம்ளர் சேர்த்து கிளறி விட்டு 6 டம்ளர் தண்ணி சேர்த்துக்கிறேன். 1 டம்ளர் அரிசிக்கு 2 கிளாஸ் தண்ணி அளவில் நான் 3 கிளாஸ் அரிசிக்கு 6 கிளாஸ் தண்ணி சேர்த்துறேன். மட்டன் வேக வச்ச தண்ணி 1 டம்ளர் சேர்த்துனா 7 கிளாஸ் ஆச்சுங்க. ஸோ தண்ணி சேர்த்து நல்லா கிளறி விட்டு மூடி போட்டு 10 நிமிஷம் வேக விட்டுடலாம். தண்ணி முக்கால்வாசி ட்ரை ஆனதும் அடுப்பை லோவில் வச்சுட்டு ஒரு தோசைக்கல் வச்சு அது மேலே பிரியாணி சட்டியை வச்சு மேலே மூடி போட்டு வெயிட் வச்சு 5 நிமிஷம் தம் போட்டுடலாங்க. அஞ்சு நிமிஷம் கழித்து சோறு உடையாமல் அடியிலிருந்து நல்லா கிண்டி விட்டு சர்வ் பண்ணுங்கள். அருமையான டேஸ்ட்டில் திண்டுக்கல் மட்டன் பிரியாணி ரெடிங்க. பாஸ்மதி அரிசியில் திண்டுக்கல் டைப்பில் செஞ்ச அந்த பிரியாணி நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம சேனலை முதல் தடவையாக பார்க்குற நண்பர்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள்.